அண்ணன் இப்போ இன்னும் 2-3 விஷயங்கள் சொன்னார். தேர்தல் நிதியில பாரதிய ஜனதா கொள்ளையடிச்சிருச்சு பணத்தை. பாரதிய ஜனதா கட்சி 18 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. இந்தியா முழுக்க 2 முறை தனி மெஜாரிட்டியோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். 6200 கோடி கொடுத்திருக்காங்க. சரி, திமுக எவ்வளவு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு? ஒரே ஒரு மாநிலத்தில், அதுவும் கூட்டணி கட்சி தயவோட 50 வருஷமா போட்டி போட்டு போட்டி போட்டு ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. தனியா ஒரு தேர்தல் கூட சந்திச்சு ஜெயிச்ச வரலாறும் கிடையாது. ஆனா ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக 660 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க. அப்ப 660 கோடி ரூபாய் ஊழல் பணமா இல்லையா? துவாரகா எக்ஸ்பிரஸ்வே 18 கோடியில போடுறேன்னு சொல்லிட்டு 250 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டைக்கு ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். அந்த பிரிட்ஜினுடைய நீளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3.2 கிலோமீட்டர். எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா? 691 கோடி ரூபாய் ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கு. அப்ப 3.2 கிலோமீட்டருக்கு 691 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 194 கோடி ரூபாய் 3 கிலோமீட்டர் மேம்பாலம் போடுறதுக்கு. துவாரகா எக்ஸ்பிரஸ்வே என்ன? 16 வழித்தடங்களை கொண்ட எக்ஸ்பிரஸ்வே. அதாவது 2 வழித்தடங்களை கொண்ட எக்ஸ்பிரஸ் பாலம் கட்டுறதுக்கு இவங்களுக்கு 195 கோடி வேணுமாமா. அங்க 12 லைன் இருக்கக்கூடிய ஒரு ரோடு 20 கோடியில போட்டுருணுமாமா. இது எப்படி நடக்கும்? அதனால தவறான தகவல்கள் சொல்லதை விட்டு விட்டுறலாம். எழிலரசன் என்ன சொல்றாரு? ஊழலை பத்தி பிஜேபி பேசலாமா அப்படின்னு. இந்தியாவில இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, இவ்வளவு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. ஊழலுக்காக தண்டனை பெற்றவர்கள் 2 பேர் தான் இது வரைக்கும். ஒன்னு செந்தில் பாலாஜி, ஒன்னு பொன்முடி. 2 பேருமே திமுகவை சேர்ந்தவர்கள் தானே. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து பொன்முடி மீண்டும் அமைச்சராயிட்டார்ல, மீண்டும் அமைச்சராயிட்டார்ல. குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ்க்கு தான் தடையே தவிர ஊழல் செய்யலன்னு உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லை. 2 வருடத்திற்கு மேல இருந்தா மந்திரி பதவி வகிக்க முடியாது. 3 வருடம் தண்டனை. ஊழலே செய்யலன்னு கேஸ் டிஸ்மிஸ் பண்ணல. தவறான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டாம். என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். செந்தில் பாலாஜி இப்போ சிறையில் இருக்காருன்னா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு தெரியுமா? உங்க கட்சி திமுக தான். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் ஜெயில இருக்காரு. அண்ணன் எங்களை வாஷிங் மிஷின் சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு போய் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசினதெல்லாம் போட்டு காட்டலாமா? எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிட்டாருன்னு முன்னாள் முதல்வர் அமரர் திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய பதிவு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி இன்னைக்கு இருக்கே. அப்ப ஊழல் செஞ்சவங்க இன்னைக்கு திமுக வாஷிங் மிஷின்ல போட்டு நல்லவர் ஆயிட்டாரா? ஒரே ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருக்காரு. எதுக்கு சிறையில் இருக்காரு? லிக்கர் பாலிசியில ஊழல் பண்ணிட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். நாங்க போய் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அண்ணனுக்கு சொல்ல விரும்புறேன், உங்களுடைய தலைவர்கள் கனிமொழி ஆகட்டும், ராஜா அவர்கள் ஆகட்டும், எங்க ஆட்சியில சிறையில இல்லவே இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில தான் சிறையிலே இருந்தாங்க. அதை முதல்ல திமுக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும். என்னமோ எங்களை பெரிய எதிரியாட்டவும் உங்க கூட இருக்கிற காங்கிரஸ் பெரிய நண்பர்களாட்டும் இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க எங்களை என்ன கேட்டீங்க? ஊழல் செஞ்சவங்களை கைது செஞ்சீங்களா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, நடவடிக்கை எடுத்தீங்களா? யார் சிலர் இருக்காங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? இப்ப எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன உடனே இவங்களை கைது செஞ்சுட்டீங்க, அவங்களை கைது செஞ்சுட்டீங்க. ஒன்னு நடவடிக்கை எடுக்கணும், இல்ல எடுக்க கூடாது. எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எடுக்கிறோம், எடுத்ததுக்கு அப்புறம் வேணாம்னு சொல்றீங்க. அதனால நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல முதல்ல தெளிவா இருங்க.